ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் ஃப்ளீட். நம்ம இந்த வீடியோவில் ஹாய் பை மம்மாங்கிற கொரியன் ட்ராமாவோட கண்டினியூவாக தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங் சீனில் யூரியோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. இன்னைக்கு யூரியோட மெமரியல் டே, அதனால சில ரிச்சுவல்ஸ்க்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மீடாங்கும் இருக்க யூரிக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணி அதை யூரிக்காக படைக்கும் போது அங்கே வந்து யூரி மீடாங்க பார்த்து அடுத்த தடவை என் பேரண்ட்ஸ்ட கொஞ்சம் ஒயின் எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்ல மீடாங்க அந்த டைம்ல எதுவும் பேச முடியாம அமைதியா இருக்காங்க. ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரோட போட்டோவை பார்த்து யூரோட அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அதை பார்த்து யூரோட அம்மா, உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல, அவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போறாங்க. வெளியில அவங்க ஹஸ்பண்ட யூரிக்காக ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப யூரிய பத்தி திங்க் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதை யூரியம் பார்க்க யூரோட அம்மா அவங்க அழுது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வராங்க. யூரோட சிஸ்டர் அவங்க அம்மாவை பார்த்துட்டு நீங்க ஏன் அழுத மாதிரி இருக்கீங்கன்னு கேட்க யூரோட அம்மாவும் டிராவல் பண்ணதுல கண் அழுத மாதிரி இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. யூரோட சிஸ்டர் நேம் யூன், யூரோட சிஸ்டர் யூன். இன்னைக்கு யூரோட மெமரியல் டே, நம்ம காங்க போய் மீட் பண்ணலாமான்னு கேட்க யூரோட அம்மா, காங்க நம்ம மீட் பண்ண வேண்டியதுல காங்குக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இப்ப காங் நம்ம ஃபேமிலி இல்லன்னு சொல்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல யூரி சேவாவை மீட் பண்ண கிண்டர் கார்டனுக்கு வரும்போது ஆப்போசிட் தான் சேவா மின்னோட வர ஒரு எனர்ஜி யூரிய வந்து ஒரு மரத்துல இழுத்து தொங்க விடுது. இந்த வேலையை பார்த்தது மீடாங் தான். அவங்க கையில உள்ள பெல்லோட பவரை யூஸ் பண்ணிருப்பாங்க. மீடாங் யூரிட்ட நீ உன் பொண்ணு விட்டு தள்ளி இருன்னு சொல்ல, ஆனா யூரி அது கேக்குற மாதிரியே இல்ல. அவங்க பொண்ணு விட்டு போக தயாரில்லைன்னு சொல்றாங்க. யூரி மீடாங் ரெண்டு பேருமே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூரி நார்மலா ஹியூமன்ஸால பார்க்க முடியாது, ஆனா மீடாங்க பார்க்க முடியும். மீடாங் யூரோட பேசுறத பார்த்துட்டு எதுக்கு இந்த லேடி தனியா பேசுறாங்கன்னு ஒரு கும்பல மீடாங்க பார்த்துட்டு இருக்க. அதை மீடாங்கும் பார்த்துட்டு அவங்க பெல்ல யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்ப யூரி அந்த மரத்துல இருந்து கீழே விழ மீடாங் மின்ட்ட வந்து ஒரு ஷீட்டை கொடுத்து இது உங்க வீட்டுல இருந்தா எந்த ஒரு கோஸ்டும் வராதுன்னு ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் இருக்க சீட்டை சேல் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பதான் மீடாங் சேவாவை பார்க்க, சேவாவை பார்த்த உடனே ஒரு டிஃபரெண்டான எனர்ஜி ஃபீல் பண்றாங்க. மீன் அங்க சேவாவை கூட்டிட்டு போக மீடாங் இது மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா காங்க காட்டுறாங்க. இன்னைக்கு மெமரியல் டே மட்டும் இல்ல, சேவாவோட பர்த்டே கூட. காங்க இன்னைக்கு லீவ் கூட போடாம நைட் டியூட்டி கேட்டு ஹாஸ்பிட்டலே இருக்க காங்க மீட் பண்ணி இன்னைக்கு சேவாவோட பர்த்டே, நீ கண்டிப்பா போகணும்னு சொல்ல அப்போ ஸ்டாஃப் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு வர சொல்றாரு. காங்க வேகமா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாம பேஷண்ட பார்க்க போக இப்ப கட் பண்ண காங்கோட வீட்டுல காங்க வரதுக்கு லேட் ஆகும்னு மீன் கேக்க சேவாவை கட் பண்ண சொல்றாங்க. ஆனா சேவா அப்பா வந்தாதான் கேக்க கட் பண்ணுவேன்னு சொல்ல காங்க ஒருவார்னு வெயிட் பண்ணிட்டு கேக்க கட் பண்ணாமலே தூங்கிடுவா. சேவா தூங்குனதுக்கு அப்புறம் லேட் நைட்ல வீட்டுக்கு வந்த காங்கோ சேவாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு போறாரு. இதெல்லாம் யூரியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யூரி இன்னைக்கு அவங்க மெமரியல் பிளேஸ்க்கு போகாம சேவா ரூம்ல ஸ்டே பண்ண அதுக்கு அடுத்த நாள் காலையில யூரி அவங்களை யாரோ பாக்குற மாதிரியும் ஒரு கோஸ்டோட எனர்ஜியை ஃபீல் பண்ணிட்டு ஹாலுக்கு வந்து நீ இன்னும் இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், வெளியில வான்னு சொல்ல ஒரு கோஸ்ட் வெளியில வருது. இந்த கோஸ்ட் நம்ம ஹோம் கோஸ்ட்னு சொல்வோம். ஹோம் கோஸ்ட் யூரி எதுக்காக இங்க மறுபடியும் வந்தேன்னு கேட்கவும் எனக்கு போக இடமும் இல்ல, தங்குறதுக்கு மெமரியல் பிளேஸும் இல்ல, அதனாலதான் இங்க வந்து ஸ்டே பண்றேன்னு அழுதுட்டே சொல்லவும் அதுக்கு யூரியும் உன்ன மாதிரி ஒரு கோஸ்ட் இங்க ஸ்டே பண்ணா உன் எனர்ஜியாலையும் பொண்ணுக்கு தான் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போன்னு சொல்ல அந்த ஓம் கோஸ்டும் கோவப்பட்டு நீயும் ஒரு ஹியூமன்ல நீயும் ஒரு கோஸ்ட் தான், உன்னாலதான் உன் பொண்ணுக்கு பெரிய டேஞ்சரே வரும், உன் பொண்ணால் நம்மள பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக யூரியும் இதுக்கு சான்ஸ் இல்ல. அந்த ஹோம் கோஸ்ட் ஏதோ புலம்புறதா நினைக்கிறாங்க. அப்பதான் சேவாவோட ரூம்ல இருந்து வெளியில வர கால்ல உள்ள ஏரியை கிராஸ் பண்ணி போகாம சேவா யூரிய பார்த்த மாதிரி நடக்கிற டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண அதை யூரிய நோட் பண்ணிட்டு சேவாவோட பேரை சொல்ல சேவா அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கவோ யூரி ஹோம் கோஸ்ட் சொன்னது உண்மைதான், சேவால கோஸ்டுங்களை பார்க்க முடியுதுன்னு பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீடாங்க வந்து மீட் பண்ணி என் பொண்ணால கோஸ்டுங்களை பார்க்க முடியுதுன்னு சொல்ல மீடாங்க இதுக்கான காரணம் நீ தான், நீ இறந்ததுக்கு அப்புறம் கூட உன் பொண்ணு கூடவே இருந்திருக்க, சில்ட்ரன்ஸை சுத்தி எப்பவும் வீக் எனர்ஜி தான் இருக்கும், அதிக நேரம் உன் பொண்ணோட இருந்ததால அதோட எஃபெக்ட் தான் உன் பொண்ணால கோஸ்ட்டை பார்க்க முடியுது, இத மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் எப்பவும் உன்னை உன் பொண்ணுகிட்ட இருந்து விலகி இருக்க சொன்னேன்னு சொல்ல யூரியும் எல்லா ப்ராப்ளமும் என்னாலதான், நான் கோஸ்டா இருக்கதால தான் இப்ப என் பொண்ணு பெரிய டேஞ்சர்ல இருக்கா, இத பத்தி எதுக்காக நீ ஃபர்ஸ்டே சொல்லலன்னு மீடாங்கிட்ட கேட்க மீடாங்க உன் பொண்ணால கோஸ்ட பார்க்க முடியும்னு எனக்கு ரீசெண்டா தான் தெரியும், நீ ஒரு அம்மாவும் பொண்ணு கூட இருந்திருக்க, அதுல இந்த தப்பு இல்ல, ஆனா இப்ப சேவா பெரிய டேஞ்சர்ல இருக்கா, சேவாக்கு 5 வயசு தான் ஆகுது, கோஸ்டுக்கும் ஹியூமனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது, அதுவே பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல உடனே யூரி சேவா இருக்கிற கிண்டர் கார்டனுக்கு வர அங்க உள்ள கிண்டர் கார்டன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேவாவை காணாமனு தேடிட்டு இருக்காங்க. அது யூரிக்கு தெரிய வர கிண்டர் கார்டன் ஃபுல்லா சேவாவை தேடிட்டு இருக்க அப்ப யூரி கிண்டர் கார்டன் கிச்சன்ல இருந்து ஒரு கோஸ்ட் பையன் ஓடுறத பாக்குறாங்க. டவுட் வந்து கிச்சனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேவா அந்த கோஸ்ட் பையனோட விளையாடிட்டு தான் கிச்சன்ல உள்ள ஃப்ரிட்ஜ்ல மாட்டிருப்பா. யூரி அதை பார்த்துட்டு சேவாவை சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா யூரியால சேவாவை டச் பண்ண முடியல. அவங்க கத்துனால யாருக்கும் கேட்கல. சேவாவை எப்படி காப்பாதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது சேவாவோட கால் பட்டு ஃப்ரிட்ஜ் டோர் ஓபன் ஆகுது. அதை ஒரு ஸ்டாஃப் பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து செக் பண்ண அதுல சேவா இருக்கவும் உடனே கிண்டர் கார்டன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேவாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க.
அங்க மின்னும் காங்கு வர சேவாவோட நிலைமையை பார்த்துட்டு எப்படி சேவா ஃப்ரிட்ஜுக்குள்ள போனான்னு கேட்க அது கிண்டர் கார்டன் ஸ்டாஃப்ஸும் எங்களுக்கும் தெரியல, சில்ட்ரன்ஸ் யாருக்கும் கிச்சன் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, ஆனா சேவா கரெக்டா வந்துட்டான்னு சொல்ல கற்பனை இப்ப யூரியை காட்டுறாங்க. யூரி இந்த ப்ராப்ளம்க்குலாம் நான் தான் காரணம்னு மீடாங்க வந்து மீட் பண்ணி நான் என் பொண்ணு வீட்டு போனா சேவாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா, சேவாவால இனிமேல் கோஸ்டிங்களை பார்க்காம இருக்க முடியுமான்னு கேட்க மீடாங்கோ நீ போனா கூட உன் பொண்ணோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா தெரியாது, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யூரி கேட்க மீடாங்கால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இப்ப யூரி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருக்க அந்த டைம்ல ஸ்னோ வர யூரி அதை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா யூரியால அந்த ஸ்னோவை பிடிக்க முடியல. அந்த இடத்துல யூரி காட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சேவாவோட நிலைமையை நினைச்சு சேவாவால கோஸ்டுங்களை பார்த்து எப்படி வாழ முடியும், இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கையை பொண்ணுக்கு தராதீங்க, எதுக்காக இது மாதிரிலாம் நடக்குதுன்னு காடையை திட்டிருப்பாங்க. அப்ப சடனா கிளைமேட் சேஞ்ச் ஆகி இடி மீனோட பனிக்கட்டி மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதே டைம்ல மீடாங்க ஏதோ அதிசயம் நடக்க போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதோட சீனை கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் யூரியோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஆப்போசிட்ல மின் சிவாவோட வர ஈரோட அம்மா அவங்க கிராண்ட் டாட்டரை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க. ஆனா ஈரோட அப்பா அவளோட கிராண்ட் டாட்டரை பார்த்துட்டு இருக்க அவளோட ஒய்ஃப் சீக்கிரமா வாங்க அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் யூரி மட்டும் இல்ல, ஒரு கார்ல இருந்து காங்க பார்த்துட்டு இருக்க. இப்ப ஈரோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரோட அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இப்ப அவளோட கிராண்ட் டாட்டரோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிற வருத்தம், அதுக்காக அவளோட ஒய்ஃப் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு கோவப்பட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப கற்பனா பிளாஷ்பேக்ல இவரு இறந்ததுக்கு அப்புறம் காங் கை குழந்தையா இருக்க சேவாவை எடுத்துட்டு வந்து இவரோட பேரண்ட்ஸை கேர் பண்ண சொல்லி தந்திருப்பாரு. ஆனா இவரோட அம்மா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா யூரி அம்மாவுக்கு காங் யூரிய எந்த அளவு லவ் பண்ணிருக்காருன்னு தெரியும். சேவாவை மட்டும் நாங்க கேர் பண்றேன்னு சொல்லியிருந்தா காங் கண்டிப்பா ஏதாவது ராங் டிசிஷன் எடுத்திருப்பாருந்தா சேவாவை அவங்களால கேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட அம்மா திங்க் பண்ணது ரைட் தான். காங் சேவாவை நீங்க தான் கேர் பண்ணணும், என்னால இதுக்கு மேல வாழ முடியாதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஈரோட அப்பா நீ இந்த குழந்தைக்காக கண்டிப்பா வாழணும், ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல காங்கும் சேவாக்காக மட்டும்தான் முன்ன மேரேஜ் பண்ணிருப்பாரு. கட் பண்ண இப்ப பிரசன்ட்ல காங் ஃபேமிலியா வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் யூரி இருக்க. யூரி ஃபேமிலி வர காங்க பாத்துட்டு இருக்கும் போது காங்கும் அவருக்கு ஆப்போசிட்ல உள்ள யூரிய பார்த்த மாதிரி போறாரு. யூரிக்கு ஒரு டவுட் வருது, காங்கால் நம்மள பார்க்க முடியுதானே. அப்போ ஒரு ஸ்னவ் வந்து இவரோட ட்ரெஸ் மேல பட அது யூரால் நம்ப முடியல. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களா பார்த்து என்ன உங்களால பார்க்க முடியுதா, என்ன உங்களால பார்க்க முடியுதான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாராலையும் யூரிய பார்க்க முடியுதுன்னு தெரிய வர யூரி இப்ப நான் உயிர இருக்கேன்னு அந்த இடத்த சுத்திட்டு இருக்க. லேட் நைட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல உட்காந்து திடீர்னு எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்க. அங்க மீடாங்க வராங்க. யூரி மீடாங்க பார்த்த உடனே ஆக்ட் பண்ணிக்க மீடாங்கிட்ட யூரி இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு, யார் காரணம்னு கேட்க இதுக்கெல்லாம் காரணம் காட் தான், ஆனா உனக்கு மட்டும் இது ஏன் நடந்துச்சுன்னு மீடாங் கேட்கவும் யூரின் திங்க் பண்ணி பாக்குறாங்க. இது சிவாவோட நிலைமையை நினைச்சு காட்ட கோபமா பேசினதா அதுக்கான ரியாக்ஷன் இதுதான் தெரிய காட் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு ஹாப்பியா இருக்காங்க. ஆனா மீடாங் இது ஒன்னும் ஒரு கிஃப்ட் இல்ல, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஹெவனுக்கு போறதுக்காக 49 நாள் டெஸ்ட் நடத்துவாங்க. ஆனா உனக்கான டெஸ்ட் இந்த பூமியில 49 நாள் நடக்க போகுது. இந்த 49 நாளுக்குள்ள நீ உன் ஹஸ்பண்ட் டாட்டரோட சேர்ந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நடந்தா இந்த லைஃப் உன்னால கண்டினியூ பண்ண முடியும், ஆனா மறுபிறவி கிடைக்காது, ஏன்னா மறுபடியும் என்னோட பழைய நிலைமைக்கு வந்துருவேன்னு சொல்ல யூரி என்னால எப்படி மறுபடியும் உங்க லைஃப்குள்ள போக முடியும், என்னோட ஹஸ்பண்டுக்கு ரீமேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை பத்தி எனக்கு தெரியாது, எவனுக்கு போக வேண்டியதுன்னா ஒழுங்கா போக வேண்டியது தானே, எதுக்காக கடவுள்கிட்ட கண்டதையும் பேசிட்டு வந்திருக்க, இதுக்கப்புறம் உனக்கு வேற சான்ஸே இல்ல, 49 நாள் நீ வாழ்ந்தே ஆகணும்னு சொல்ல யூரியும் அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் இல்ல நல்லா மாட்டிக்கிட்டேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.